அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். வணக்கையா சொன்னையா, வணக்கம். வணக்கம் சாமி, எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் சாமி. சாமி, போன வாரம் நம்ம 31வது பாட்டு பார்த்தோம். 31வது பாட்டுல யோகத்தால பயன், யோகம் ஏன் பண்ணணும், யோகம்னா என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். 32வது பாடல் படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். காண்பதுவே நேயமே உள் கண்ணுடையார் கண் நிறைந்த களிப்பே ஓங்கும் மாட்சியே உண்மை அறிவு இன்பம் என்ன வயங்குகின்ற வாழ்வே மாமௌன காணி ஆட்சியே ஆட்சி செய்யும் அரசே சுத்த அறிவே மெய் அன்பே தெள்ளமுதே நல்ல சூழ்ச்சியே சூழ்ச்சியெல்லாம் கடந்து நின்ற துரியமே துரியமுடி ஜோதி தேவே. வெரி குட். அருமை அருமை அருமையா பட்டீங்க. ஜோதி தேவே. வெரி குட். அழகா பட்டீங்க. எப்படி படிச்சாங்க பாத்தீங்களா? ஜோரா படிச்சாங்க. காண்பது இது என்ன சாமி, நியாயமேவா? ஆமா. ஓகே, அடிங்க படிக்குமா. தவம் செய்வோர் அகத்தில் ஆன்ம அனுபவத்திலே காண்கின்ற காட்சிகள் அனந்தம் உண்டு. இறை அனுபவமே அந்த காட்சிகள் ஆகும். நாத அனுபவத்திற்கு அடுத்த அனுபவமே காட்சியாகும். அகவலில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை குருவே என்று விளக்குகின்ற பகுதியில் அனுபவத்தை நம் பெருமானார் அடியிற் காண்கின்றவாறு வரிசைப்படுத்துகின்றார். அறிபவை, கேட்பவை, காண்பவை, செய்பவை, உண்பவை, சாகா கல்வியின் தரம் அவை என்கின்றார். நாதத்திற்கு பின்னரே காட்சி அனுபவம். காட்சியும் அதுவே, காண்பதும் அதுவே, காணப்படும் பொருளும் அதுவே. உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட்கணலே. முடிச்சிடும் போது தவம் செய்வோர் அகத்திலே ஆன்மா அனுபவத்திலே காண்கின்ற காட்சிகள் அனந்தம் உண்டு. சமே, என்னது ஆன்ம அனுபவம்? ஆன்மாதானே அனுபவிக்குது. ஆன்மாதான் அனுபவிக்குதா? அப்ப ஜீவன் என்ன பண்ணுது? ஜீவன் கருத்துக்கள் இருக்கு. கழுத்து இருக்குதா? கருத்துக்கள் இருக்கு. கழுத்துக்கள ஜீவன் இருக்கு. அப்ப ஜீவன் எதையும் அனுபவிக்காதா? அப்ப அனுபவிக்காது. சரி, ஆன்மா அனுபவத்துல இந்த ஆன்மாவை பாக்குற பொழுது எழுதுற அனுபவமா, இல்ல ஆன்மாவே அனுபவிக்குதா? ஆன்மாவே அனுபவிக்குது. நான் ஆன்மா. நான் ஆன்மா. ஆன்மாதான் அனுபவிக்குது. பசுவா? ஆமா. காண்கின்ற காட்சிகள் அனந்தம் உண்டு. ஓகே, காட்சின்னு என்ன சமயம்? இந்த பேரொளி பொன்னொளி உள்ளொளியா, இல்ல அதை தவிர்த்து வேற ஒரு காட்சி கிடையாது? அந்த ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சி அதை சொல்றீங்களா? காட்சி வேற காட்சி இல்ல சார். ஆணி பொண்டபலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சி அப்படின்னு வருஷப்படுத்திட்டு வருவாரு, அதை சொல்றீங்க? பல உண்டு. அனந்த காட்சி ஒண்ணும் கிடையாது. காட்சி ஒண்ணும் இல்ல. ஒளிதான் நல்ல காட்சி. உங்களுக்கு என்ன சாமி ஒளின்றீங்க? வேலை காட்சி எடுங்க. தம்பம் இருந்தது, அப்புறம் கோயில் இருந்தது, அப்புறம் சத்தர்கள் வந்தாங்க, அப்படி இப்படி நிறைய இருக்கும்ல. வந்தாங்களா இல்லையா? வந்தாங்களா? ஆள் இல்ல சாமி, அது காரண காரியம். அது விடுங்க. அப்ப என்ன ஒளிதானா? உள்ளொளி, பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி முடிச்சு 3. அதுவும் பல உண்டு, 3 உண்டுன்னு சொல்லிருக்கலாம்ல.
இறை அனுபவமே அந்த காட்சிகள் ஆகும். நாத அனுபவத்திற்கு அடுத்த அனுபவமே காட்சி ஆகும். நாத அனுபவத்திற்கு அடுத்த அனுபவம் காட்சியா? எப்படி சாமி? பல காட்சி வருது. அண்ட பகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது, அதை சொல்றீங்களா? ஆமா ஆமா சார், உங்களுக்கு தெரியுது. அப்பெல்லாம் கேள்வி இல்லைங்க, எனக்கு தெரியுது. நான் இதை பாக்கணும். இது எங்க சரவணன் யாரு? சரவணன் ஏன் சாமி? எல்லாம் தெரியுது. சகலகலா வல்லவன் எல்லாம் தெரியுது. என்ன தெரியுது? எல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் அவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? சரி சாமி, நீங்க என்ன சொன்னீங்க? இல்லைங்க, நாத அனுபவத்திற்கு அடுத்த அனுபவமே காட்சியாகும் நீங்க, சரியா? ஆமா. இங்க பாருங்க, நாதம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இங்க காட்சி இருக்கு. பறவை பல ஒளிகள் தெரியுது, 7 ஒளி காட்சி தானே அது. அதுதான் காட்சியா? பேரொழித்தாலும் நாங்க பேரொழிக்கு போயிருவோம் சாமி. நாங்க வேற என்ன மடக்கிறீங்களோ? மடக்கிறோம்ல. தீட்டிய மரத்திலே கூரை பாக்குறோம் சாமி, தீட்டிய மரத்திலே கூரை பாக்குறோம். முடியாது, அசைக்க முடியாது. அசைக்க முடியாது. அசைக்க முடியாதா? சரி. அதாவது நாதம் நாதத்துக்கு அப்புறம் பறவைந்து சாமி அந்த 7 வச்சிரமாச்சுதடி, பேர் நீளமாச்சுதடின்னு பல கலர்ல தெரியும், சரியா? ஓகே. அடுத்து பரநாதம். பரநாதன்றது ஒளி, 10 தசநாதங்கள் கேக்குது. அடுத்ததுதான் பேரொளி. திக்கிராந்தன்றது பேரொளியை பாக்குறோம். அதிகிராந்தன்றது சம்மையல்ன்றது அமுதம் சாப்பிடுறோம். துத்தன்றது உள்ளொளிய பாக்குறோம். அதீதன்றது அது கலந்துருது நம்மளோட. முடிஞ்சு, அவ்வளவுதான். முடிச்சிட்டோம். மடக்கலான்னு பார்த்தா எங்க இன்னொரு 60 வருஷம் ஆகணும் போல இருக்கே சமய. 63 வருஷம் இன்னும் இருக்கு. 63 வருஷம் அடேங்கப்பா. எப்படியாவது மடக்கணும். அப்படி இல்ல சாமி, எனக்கு உண்மையிலே தெரியல. மடக்கல, எனக்கு உண்மையிலே தெரியல. காட்சினோன்னு நாதத்துக்கு அப்புறம் பரநாதம் தானே வருது. அந்த பரநாதம் காட்சின்றத மறந்துட்டேன். நான் ஏன் மடக்க போறேன்? எனக்கு வேற வேலை இல்லையா சாமி? புரிய மாட்டேங்குது எதுவுமே. இதுல வேற மடக்குறாங்க. அகவலில் அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குருவே என்று விளக்குகின்ற பகுதியில் அனுபவத்தை நம் பெருமானார் அடியை காண்கின்றவாறு வரிசை. இது அகவல் திறக்கணுமா இல்ல அறிபவை கேட்பவை? இல்லையா, நான் முதல்ல படிச்சேன். நான் படிச்சு பாருங்க. அனுபவத்தை அப்படிதான் படிச்சீங்க. சரி ஓகே. சாமி, அகவலில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குருவே என்று விளக்குகின்ற பகுதியில் அனுபவத்தை நம் பெருமானார் அடியில் காண்கின்றவாறு வரிசைப்படுத்துகின்றார். அறிபவை, கேட்பவை, காண்பவை, செய்பவை, உண்பவை, சாங்கா கல்வியின் தரம் அவை என்கின்றார். சரி, கொஞ்சம் அது பாப்போமா? என்ன தெரியுது ஸ்கிரீன்ல? ஒண்ணு தெரியல, பரிசா தெரியுது. அறிவை அங்கேருந்து பாருங்க. இது அனுபவ ஞானம். அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுள்ளே பெரிவர விளங்கும் பெரிய சத்குருவே. அப்படின்னா அறிகிறதுனா என்ன சாமி சொல்லுங்க? அறிகிறதுனா என்ன தெரிஞ்சுக்கணும்? தீட்சை வாங்குறது, தவம் செஞ்சு கத்துக்கிறது. அதாவது தவம் எப்படி செய்யறது? எப்படி புருவ சிற்றம்பலத்துல தான் கவனம் வைக்கணும், இந்த மாதிரியா? அது அறிவை தெரிஞ்சுக்கணும். சாமி, இந்த தீட்சைன்றது என்னது? சொல்லி கொடுக்கறதா? எப்படி? நான் அந்த தீட்சைன்னு அந்த உஷ்ணத்தை வாங்குறது தான் தீட்சைன்னு நினைச்சேன்.
ஆமா அதான் எதிர்த்தேன். இப்ப சொல்லி கொடுக்கறது நீங்க சொல்லி அதான் கொடுக்க சொல்லி கொடுக்குறதா? ஆமா ஓ, அதாவது சாமி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப சைக்கிள் வந்து இப்படிதான் ஓட்டணும்பா, ஓட்டணும்னு சொல்லிட்டு தள்ளி விடுறது. சாமி, கொஞ்சம் தள்ளி விட்டாடா அவன் பாட்டு ஓட்டு போ அப்படின்றதா? ஆமா சாமி, இப்ப சைக்கிள் இப்படிதான் ஓட்டணும் சொல்லிட்டு ஆமாங்க ஆமாங்க கொஞ்சம் தள்ளி விட்டோன்னே அவன் பாட்டு ஓட்டு போயிடுவான். அதே மாதிரிதான். ஆஹ். அறிவை வந்து தீட்சை நகாசாமி அவங்களுக்கு எப்படி தவம் செய்யறது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நெத்தியில கையை வச்சு அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுறது. எஸ் ஒரு ஸ்பாக்க உருவாக்கி விட்டுறாங்க. ஓகே, அடுத்தது அவனுக்கு நாதம் கேட்க ஆரம்பிச்சிருமா? அதான் கேட்பேன் நாதம். நாதம் கேட்கும். அடுத்தது அடுத்தது காட்சி பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி, அதான் காண்பவை. காண்பை. செய்பவைனா சித்தியா? தேகமாற்றம் சுத்தேகம். தேக மாற்றம் செய்யறது. ஓ, தேக மாற்றம், அதாவது சித்த தேகம், பிரணவ தேகம், ஆமா 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 இந்த மாதிரி. உண்பவை அமுதமா? அமுதம். ம், இதுதான் கல்வி. இதுதான் சாகா கல்வி. என்ன அது பாத்தீங்களா? என்னோட கம்ப்யூட்டர் அதிர்ஷ்டத்துக்கு வேலை செய்யுது. சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து தேகா கருப்பொருள். இப்ப இது வந்து சொல்லி கொடுக்கறது அவருக்கு வந்து இறைவன் சொல்லி கொடுத்தாரு. ஆமா சரி, இப்ப நம்மளுக்குலாம் சாமி, இப்ப நம்ம வந்து இப்ப இதெல்லாம் இது பண்றோம்ல, இது வல்லார் தான் செய்யறாரா இல்ல நம்மளே செஞ்சுக்கிறோமா? நாமளே எப்படி செய்ய முடியும்? நாமளே எப்படி அவர்தான் செய்யணும். அவர் தான் செஞ்சு கொடுக்கணும். நம்ம மனது அழகமா என்ன சொன்னாரு? மனம் என்னமோ பேசுறது மடப்பயலே மட்டப்பயலே மட்டாதே கண்டாய் என்ன முறை சொல்லி சோமா இருந்துரு. இல்லைன்னா திருளால் அடைக்கிறேன் களத்தே. திருவருளால் அடைக்கிடுவேன் கணத்தே. யாரே இருந்தாய் யார் தெரியுமா? அவர்தான் அடங்கணும். இந்த தர்மம் கேட்கறேன் அப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட பாத்து கேட்கறேன். அருள் வச்சு என்ன பண்றாரு? அவர் அருள் வாட்டு போட்டு கட்டுச்சு கொஞ்சம் கொடுத்த கூடாது. எல்லாருமே நினைக்கிறேன் சாமி, நம்மளுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்தாக்க நம்ம வேற ஏதாவது வேலையை பார்த்து விட்டுருவோமோ நினைக்கிற தேதி உண்மைதான். உண்மையாதான் தகுதி இல்லதான் ஆசை இருக்கு சாமி. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தர் இருக்கிறான், எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்களேன் சாமி. அதான் சார் நீ சொல்ல ரைட்டுங்க. இருக்கேன், சரி. ஆசை இருக்கு, ஆட்சி பண்ண ஆட்சி பண்ணுங்க. ஆசை இருக்கு, ஆட்சி இருக்கு, ஆசை இருக்கு, அரசால இல்ல அல்ல இல்ல ஆசை இருக்கு, ஆட்சி பண்றது. சரி, அம்சம் இருக்கு, கழுதை வைக்கிறது. புரியுதா? புரியாது. புரியுது சாமி. நம்ம விதி. இப்ப என்ன பண்றீங்க? நீங்க சும்மா பாக்குறேன், ஏதோ ஒண்ணு தேடணும்னு தேடிட்டு இருக்கேன். சரி வாங்க என்ன தெரியுங்க? மனமேனும் ஒரு பேய் குரங்கு மடப்பயலே தான் தெரியுது இருக்கு. தத்துவ அதுதான் எங்க இருக்குன்னு தெரியுது இருக்கு. கடைசியா இருக்கு கிடக்குறேன். அப்புறம் வருது. அகவலுக்கு அப்புறம் தான் வருதா? ஆமா இல்லையே. 99வது பதிகையா? 99வது பதிகமா சாமி? இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாக்க கண்டுபிடிச்சிருப்பேன் சாமி. என்ன தெரியுது? என்ன தெரியுது? அது வரைக்கும் போனீங்களே அது வரைக்கும் போனீங்களே, அப்புறம் அது பண்ணிட்டீங்க. அது போனேன், அப்புறம் ஐயா பேசினாரு அப்படின்னு நின்ட்டேன். இல்லையா இந்த பாட்டுதான் ரெண்டாவது பாட்டு தான். படிங்க யாரும் படிங்க. மனம் படிக்கிறீங்களா? படிங்க யாருனாலும் படிக்கலாம். மனம் எனும் ஓர் பேய் குரங்கு மடைப்பயலே நீதான், மற்றவர் போல் என நினைத்து மறுட்டாதே கண்டாய், இனமுற என் சொல்வழியே இருத்தி எனில் சுகமாய் இருந்திடு, நீ என் சொல்வழி ஏற்றிலை ஆனாலோ தினையளவும் உன் அதிகாரம் செல்ல ஓட்டேன், உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன், திருவருளால் கணத்தே நனவில் என்னை அறியாயோ, யார் என இங்கு இருந்தாய், ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. மறந்த மாதிரியே படிக்கிறீங்க. அதான் எனக்கு அட்டி வயிற்றுல கலக்கிருச்சு கொஞ்சம். கட்டுப்பே சவே, மனது மேல அவ்வளவு கட்டுப்பா இருக்கே. இல்ல
அஹ், அடுத்து யார் எனக்கு இருந்தா அது அப்படியே பார்த்த போது யாருன்னு நினைச்சேன் இல்லையே, யாருன்னு நினைச்சேன். அழகு. சாமி இங்க பாருங்க, பேய் குரங்கு, பேயே கொடுறோம், அது வேற குரங்கு சேர்த்துக்கிட்டாக்கா பேயும் மடை குரங்கும். அதான் மடை பெயர் புத்தி இல்ல. மடப்பைய வேற, அறிவு கிடையாது. சில சமயம் சாமி இன்னைக்கு கூட நானு காடி ஓட்டிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் மடத்தனமான்னு ஞாபகம் வந்துச்சு. கேவலமா இருக்கு. நான் இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோமா, இப்படி எல்லாம் முட்டாளா வாழ்ந்துருக்கோமா அப்படின்ட்டு. ஐயோ அதெல்லாம் நினைக்காது. நான் நினைச்சா காரி நேரம் தூக்கி வச்சுக்குவேன். ஐயா வாழ்க்கை நினைச்சோம்னா நானே எனக்கு காரி துப்புவேன். அசிங்கம். ஐயா அதான் சாமி அப்படி வாழ்ந்துருக்கிறோம் மடத்தனமா. சரி, மனமெனும் ஒரு பேய் குரங்கு மடப்பயலே, மற்ற போல் என்னை நினைத்து மறுட்டாதே. மத்தவங்கன்னா நம்மள மாதிரியா சாமி? ஆமா நம்மள போலதான் மறுட்டுதா? அது ஏன் சாமி நம்மள மிரட்டுது? அதான் பண்ணிக்குது. என்ன பண்ணுது? ஆமா சாமி, அது தூங்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப பாருங்க பல கதையை, அதை கிடைச்சு நமக்கு டென்ஷன் ஆகி தூக்கம் வராம. அதுதான் தெரியல. தூங்க விடாது. தூங்க விடாது. தியானம் உட்காந்தா தியானம் பண்ண விடாது. சாப்பிட உட்காந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை மேல வராது. வேற எதோ ஒன்றா செய்வோம். என்ன சாப்பிட தெரியாம சாப்பிடுவோம். சில பேர் வந்து சாமி முந்தைய நான் பாத்திருக்கேன், வீட்டுல இருக்கும்போது ஆசிரமத்துக்கு வரணும்னு வந்துருவாங்க. ஆசிரமத்துக்கு வந்துட்ட பிறகு வீட்டுக்கு போறோம்னு உயிர் எடுப்பாங்க. அந்த மாதிரி பாத்திருக்கேன் சாமி. இல்ல மனசே ஒரு மாதிரியா இருக்கு, ஆசிரமத்துக்கு போயிட்டு வரோம்னு வருவாங்க, வந்துட்டு கிளம்புங்கன்னு வீட்டுக்கு போவாங்க. சரி, இனமுறை என் சொல்வழியை இருத்தேனில் சுகமாய் இருந்திடு நீ என் சொல்வழி ஏற்றிலையானாலோ. என் சொல்ல நீ கேட்கலனா சொல்லுங்க சாமி, அங்க போய் சிந்திச்சுட்டு இருக்கீங்க. இருந்திரு நீ என் சொல்வழி ஏற்றிலை. என் சொல்வழி ஏற்றில நான் சொல்ல பேச்சு கேட்கலையா? ஆமா. கேட்கலன்னா அளவோட ஒரு அதிகாரம் செல்லோட்டமே அதிகாரம் போகாது. அடைக்கிறேன் திருவாள் திருவருளால் அடைக்கிறேன். இல்ல இல்ல ஒன்னு அடைக்கிறேன் ஐயாவை அப்படி பெருந்தவரை பாருங்க. அடைக்கிறேன்னு சொல்லல, திருவிழா அருளால் அருளால் அடைக்கிறேன்டா. அந்த அடக்கம் மனதை அடக்க முடியுமா சாமி? இல்ல ஐயா அடக்கிறது அடக்கதா இருக்கு. அடக்கவே சொல்லுங்க. அருளால் அடைக்கிறேன்னு சொல்ல பாருங்க. முடியும் சாமி மனதை. இல்லைங்க, அது இப்ப மீனிங் படி நம்ம இதை பின் பண்றோம். அவர் அடக்கிட்டாரு, அடைக்குது அல்ல அடைக்குதுன்னு சொல்றாரு நமக்கு. அது அடக்கம். அது இப்ப என்ன சொல்ல வரீங்க? நம்மளால அடக்க முடியுமா? அடக்க முடியுமா? நம்ம யோகியதை அருளாதான் அடக்க முடியும். நமக்கு அருள் வேணும். அவர் அடக்கிட்டார். இது நம்ம யோகியதை அவர் காட்டா இருக்கு. அதாவது நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுப்பா, நான் உனக்கு அருள் கொடுக்குறேன். ஆமா. இப்ப நம்ம மலேசியால வந்து இப்படி இருக்கும் சாமி. இப்ப ஒரு கோயில் கட்ட போறீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப யார்கிட்ட போயிட்டு ஒரு டொனேஷன் கேக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க நீங்க ஒரு 1,00,000 வெள்ளி சேர்த்துருங்க, அப்புறம் நான் டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க உண்மையா வேலை செய்யறானுங்களா இல்ல ஏமாத்துறாங்களா பாக்குறதுக்கு. அங்க தெரியல இந்தியால எப்படின்ட்டு, இங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. கேர கொடுத்துருவாங்க, பரவாயில்ல. இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, 1,00,000 வெள்ளி சேருங்க வருவாங்களே. நல்லவங்களா இருக்காங்களே. நீங்க ஒரு 10,000 வெள்ளி சேருங்க, அப்புறம் நான் வந்து மத்த மீது காசு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டுருவாங்க. யார் என எங்க இருந்தாய். ஐயா வந்து அடக்கமா இருப்பார், ரொம்ப அடக்கம் வச்சாரு. நாயன் இந்தியா பாடுறாரு, ஏன் பாடுறாரு? அந்த முனைப்பு வராம வந்து அப்படியே அடைக்கிறாரு அவர். நாயன் கதையில் இந்தியா பாடுறாருல, ஏன் சொல்றாரு? உண்மை இல்ல, தனக்கு முனைப்பு வந்துருமோன்னு பயத்துல அந்த மாதிரி தன்னை தாழ்த்துகிறார். என்ன வந்துடும்? முனைப்பு. முனைப்புனா ஆணவமா? ஆணவம்.
ஆமா ஆமா சாமி. நான் கூட முந்தி யோசிப்பேன், எதுக்கு இவரு இது மாதிரி சொல்றாரு அப்படின்னு. அப்புறம் தான் படிக்க அதான். படிக்க தான் புரியுது. இந்த ஆணவன்றது வந்துடும், எப்ப வேணாலும் தலை தூக்கும் சாமி. ஆமா ஆமா ஆணவம் ஆமா. அதுதான். அடிக்கடி நான் ஒண்ணும் இல்ல, நான் ஜீரோ, நான் ஜீரோ அப்படி சொல்லிட்டு இருந்ததுதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். அதான் அப்படி ஐயா அப்படி. நாயினும் கடையேன், நீயினும் இழிந்தேன், கடையரில் கடையேன் அப்படின்னு. ஆ, சரி வாங்க. தோத்திரம் போறேன். பாத்திரம் அல்லேன், ஆ, அப்புறம் ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி. இல்ல ஆத்திரம் ஆத்திரம் அளித்த, என்ன அர்த்தம்? ஆத்திரம், அது நான் பெரிய பெரிய திறமை, சக்தி. இல்லையா? சின்ன 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 ஆத்திரம் திறம்னா திறம், திறம் சாமி. இல்லைங்க. ஆத்திரம்னா என்ன அர்த்தம்? திறம்புகளின் பாத்திரம் அல்லி, ஆத்திரம் அளித்த அருட்பெருஞ்சோதி. ஆத்திரம், திறம்னா மோதிரமா? தெரியல. அதாவது நான் வந்து பசியோட சாப்பாடு போடுறீங்க, பசியோடு இருக்கீங்க, வரீங்க வீட்டுக்கு, சாப்பாடு போடுறேன். ஓகே, சாதம் போடுறீங்க, போட்டேன். கோயில் சாம்பார் எடுத்துட்டு போறீங்க, சாம்பார் எடுத்துட போறேன். அது கூட சோத்தல் வந்துக்கிறேன். சோத்து சாப்பிட்டீங்க, சாப்பிட்டு தின்ன ஆரம்பிக்கிறேன். நீ வந்து ஏழரை நான் தான் எத்தனை போனேன், அதுல நான் உனக்கு ஆத்திரம். இவ்வளவு ஆத்திரமா இவ்வளவு ஆத்திரமா உனக்கு இவ்வளவு ஆத்திரம்னா அவசரம். ஆற பொருட்கள் அந்த அவசரம் அவசரம் அவசரம். ஓ சரி, அதான் ஆத்திரம். ஓ ஆத்திர அவசரம் சாமி. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு முடியாது அப்படின்னு வைக்க. அதான் என்ன சொல்றாரு, தோத்திரம் புகழேன். நான் தோத்திரம் பண்ணது இல்ல, பாத்திரமும் இல்ல, நான் தகுதியானும் இல்ல, நான் ஆத்திரம் மாத்திரம் குத்துறியப்பா. ஓ அடையணுன்ற ஆத்திரத்தை கொடுத்துட்டேன், அது மாதிரி குத்து நிறைய குத்துற. நான் தகுதி இல்ல, அடையாள ஆத்திரம் குத்துட்டேங்கிற. இப்ப நம்ம கதை மாதிரிதான் இருக்கு சாமி. நம்ம கதைதான், நமக்கு சண்டை தானே இது. நம்மளுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல, ஆனா மரணமில்லா பெருவாழ்வை அடையணுன்ற சாமி. அதேதான். இல்ல இது ஒரு பாட்டு இருக்கும் போல இருக்கு சாமி. எனக்கு எதுவும் இல்ல, ஆனா மரணமில்லா வந்து நிற்கின்றேன் சாமி. திருவருள் விளைதல்ல தான் இருக்கும். வந்து நிற்கின்றேன் வல்லலே உன் மனக்குறிப்பறியேன்னு இருக்குமே, இருக்கா? சோறு வேண்டினும் சோறு வேண்டிடும். சார் எங்கேயோ போறீங்க, போய வாங்க. நான் போல, நீங்க தான் இப்ப இந்த பாட்டு எடுத்தீங்க. அடப்பாவி. ஆத்திரம் சமே, தோத்திரம் புகழேன், பாத்திரம் அல்லேன், ஆத்திரம் அளித்தேன்னு யாரு சொன்னது இப்ப? சரி, நாதத்திற்கு பின்னே காட்சி அனுபவம், காட்சியும் அதுவே, காண்பதும் அதுவே, காணப்படும் பொருளும் அதுவே. காட்சியும் அதுவே, காண்பதும் அதுவே, காண்பார் காணும் இடம், காணப்படும் இடம். அதா ஆமா, அதே காட்சி தான் அது, காண்பதும் அது. என்ன தம்பி சொல்றீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் தமிழ் காட்சி வருது இல்ல, அதுக்கப்புறம் காட்சி வருது, அந்த காட்சியும் தானா? அது காட்சி. அந்த காண்பது அதுவேதான், அதான் புரிய மாட்டேங்குது. யார் பாருது? நம்ம பாக்குறோம், நம்ம தான் பாக்குறோம். இல்ல மனசுல அடங்கி போச்சு இல்ல, மனசுல அடங்கி போச்சு. அப்ப யார் பாக்குறா? எப்படி இருக்கும்? மனம் தானே நீ மனம் தானே பாருங்க. மனம் தான் நான் பாக்குறேன். ஓகே, மனம் இல்லையே. மனம் இல்லைன்னா அப்ப யார் பாக்குறா? உள்ள ஆன்மா தான் பாக்குது. ஆன்மா பாக்குது. ஓகே, ஓ ஆன்மாவை சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் இறைவன் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல, காணப்படும் பொருளும் அதுவே, உள்ளொளி ஓங்கிட, உயரொளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய்யருட் கனலே. இது ஏன் வருதுங்க? கனதான் காட்டும். உள்ளொளி ஓங்கிடனா உள்ளொளிய பாக்குறதுக்கு, உயிரொளி விளங்கிட. சொல்லுங்க சாமி, இதை எப்படி விளக்கம் கொடுங்க. உள்ளொளி ஓங்கணும் சார், அது உயிரொளி விளங்கணும்.
அது சரி, வெள்ளொளி உள்ளொளி பார்க்கணும். என்ன, உள்ளொளி உயிரொலிக்கு வேறுபாடு என்ன? வெள்ளொளி தெரியும் உங்களுக்கு இல்லையா? வெள்ளொலி முதல்ல பாக்குற சாமி பேரொலி. அப்புறம் பொன்வெளி, அப்புறம் உள்வெளி. அப்ப வெள்ளொலி பேரொலி, உயிரொலி பொன்னொலி, உள்ளொலி செவ்வொலி. சரியா? அவ்வளவுதான். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. அதே. இது எல்லாமே காட்டுறது அருட்கணல். அருட்கணல் எப்படி வருது? தவத்துல வருது. சரியா சாமி? எஸ் 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 எஸ். அப்ப இது எப்படின்னா சாமி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு 2 கட்டையை வச்சு நீங்க தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது சூடு ஏறி 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 ஒரு கட்டத்துல தக 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 தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் என் பையன். இல்ல அந்த மாதிரி தொடர்ந்து தவ பண்ணிட்டு இருக்குன்ற கேப் விட்டீங்கன்னா அவ்வளவுதான். சூரிய வெளிச்சத்துல சூரிய வெளிச்சத்துல லென்ஸ் முடிச்சா பாருங்க கீழே பார்த்தீங்க. சூரிய வெளிச்சம் இல்லைன்னா நைட்டுல கட்டையை தேய்ப்போம். கொழுப்பு தானே இது. தவி எல்லா நேரத்திலையும் எது வேலை செய்யுது? கட்டை தான். கட்டைய தேய்க்க 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 ஒரு சூடு வரும் சாமி. அந்த சூடு கடைசியா நெருப்பா மாறும். இல்ல சொல்றேன் என்னன்னாக்க சாமி, இல்ல என்ன கான்செப்ட் வரேன்னா சாமி, இப்ப நீங்க சூரிய ஒளி அந்த லென்ஸ் தான், அந்த லென்ஸ் போக்கஸா அங்கேயே பிடிச்சிட்டே நிக்கணும். 5 minutes ஆகும். கண்ணா எடுத்து பாருங்க. சூடு நெருப்பு சொன்னா உங்களுக்கு. அதான் சாமி, அதே மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்ப இந்த கட்டையை தேய்க்கணும்ல, அது விடாம கேப் விடக்கூடாது சாமி. கேப் விட்டீங்கன்னாக்கா ஆறிடும். ரொம்ப நேரம் தேய்க்கணும். ரொம்ப நேரம் தேய்க்கணும். அப்ப தேய்ச்சி அதே மாதிரி தவத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்ல வரேன். எங்க முடிச்சீங்களா? நன்றிமா. அடுத்து பகல்ல 5 நிமிஷம் முடிஞ்சிடும். நான் சொல்றேன் கடை சொல்லுங்க. காட்டுக்கு போனா சாமி, அங்க சூரிய வெளிச்சம் இருக்கா சாமி, நான் அது மாதிரி பண்ணிருக்கேன். அது சொல்றேன் நான். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் சாமி. காட்டுக்கு எவன் சாமி லென்ஸ் தூக்கிட்டு போறா? அடுத்து பாருங்க. நன்றி சார். நன்றி. அடுத்து படிங்கப்பா. வேற யாரும்? படிக்கிறேங்க ஐயா. நான் படிக்குமா? பரநாத அனுபவத்திலே தோன்றும் பேரொளியே இறைவனின் அடியாகும். அதன் நடுவே தோன்றும் பொன்னொழியே இறைவனின் நடு ஆகும். அப்பொன்னொழியில் நடுவே தோன்றும் செவ்வொழியே இறைவனின் முடியாகும். அவ்வொளியை காண்பதே இறைவனை காண்பது. எனவே காட்சியும் காண்பவனும் காணப்படு பொருளும் எல்லாம் இறைவனே. இல்லைங்க, இது எங்க வந்திருக்கீங்க? காட்சியே காண்பதுவே சாமி, இது என்ன எப்படி சொல்றது? இது நியாயமே 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 நியாயமே. இது இப்பதான் இது வரைக்கும் வந்திருக்கீங்களா? ஆமா. ஓ, அப்ப சமய பரநாத அண்ட பகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றி அந்த பாட்டு திறக்கணுமா? அப்ப என்னது கேக்குறேன். அந்த பாட்டு ஏன் என்னது கேட்டுறீங்க? எப்பதான் அந்த பாட்டு எடுத்தாலும் உங்களுக்கு அந்த பாட்டு திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது கேள்வி கேளுப்பா. என்னக்கா இங்க போட்டிருக்கீங்க பரநாத அனுபவத்தில் தோன்றும் பேரொழியே இறைவனின் அடியாகும் போட்டிருக்கீங்க. ஆனா அங்க பெருமானார் ஒளிவிலொடுக்க பாயிரத்துல அடியே சொல்லும்போது திருவருள் சக்தி தானே சொல்றாரு. இல்ல பாயிரவருத்தி சொல்லு. அதுல என்ன போட்டிருக்காரு? திருவருள் சக்தி தான் திருவடின்னு போட்டிருக்காரு. அப்ப இங்க பேரொழியா இறைவனின் அடின்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்கேன்? திருவடியா திருவருள் தம்பி, இந்த ஒளியில் ஒடுக்க பக்கத்து சொல்லுப்பா. நான் என் புக்ல வேற மாதிரி சொன்னேன். எதா இருந்தாலும் இனிமே பக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லு, அப்பதான் ஈஸியா இருக்கும். நீங்க எந்த புக்கை பாக்குறீங்க எனக்கு எப்படி தெரியும்? நாங்க ஒரே புக்கு தான்ப்பா, தெய்வ நிலையம் புத்தகம் தான். அந்த புக்கு வந்துட்டு இல்லையா? என்கிட்ட புது விஷயம் தான் இருக்கு. பழசோட தான் நீங்க பாக்குறது. புது பழசா? பல பேர் ஆகலாம். இது யாரு வல்லார் எழுதுனதா? திருடி தீட்சிதர். திருடி சார் யார் எழுதுறா? திருடி தீட்சிதர். திருடி தீட்சிதர் காலில்
காலை கொடுத்துறது, காலை தலை வச்சு கொடுப்பாங்க. ஓ, திருவடி தீட்சை, சச்சி தீட்சை ஆமா அந்த மாதிரி இருக்கு. ஆமா, சரி, இது என்ன சொல்ல வர்றாரு இதுல? திருடி தீட்சைன்னு சொல்ல, திருடி காலை திருடி சொல்றேன். அருள் நீங்க ஏற்கனவே சொல்றீங்க சாமி, கால் வழியா வரும், அதனால காலை கவசம் போட்டு மூடிக்கிட்டாரு வல்லாரு அப்படின்ட்டு. ஆமா ஆமா. சரி, இப்ப நீங்க இதுல என்ன சொல்ல வர்றாருங்க? நீங்க மேலே முதற்காரணமாக திருவருஷத்தையே திருவடி என்று குறித்ததற்கு காரணத்தை காரியமாக கண்டு உபசரித்ததெனும் அமையும் என்க. அப்படின்னா பிள்ளையார பத்தி பேசிட்டு இருக்காரு சாமி. பிள்ளையார் யாரு? யாரு பிள்ளையாருன்னு சொல்லி என்னங்க? கன்னட வளர்ந்து எழுதினாரு. சரி, பிள்ளையார் யாருன்னு கேக்குறேன். முத பக்கத்துல இருந்தே போங்க. 164, 65, 64 லாஸ்ட்ல இருந்து போங்க. அது பாதி போன அப்பதான் புரியாது. சம்பந்தம் என்பது திருஞான சம்பந்தத்தை எங்க பிள்ளையார் போட்டிருக்காரு போல. ஆமா ஆமா, படிக்கல. சம்பந்தம் என்பது பிள்ளையாருக்கு 3 வயசு பொறுப்படாந்த அப்ப திருப்பெயர். ஆண்டு பெருமாள் அருள பிராட்டியார் விஞ்ஞான செல்லவதார்த்தி பார்த்து விஞ்ஞானத்திற்கு பொறுப்புற்றவை புரிந்து பயன் விஞ்ஞான சம்பந்தம் அல்லாது வைத்த எண்ணூரோ அன்னின் விஞ்ஞானம் அன்றி சிவானந்தம் ஆனதாகம் ஒழி போன்ற தலை பற்றியும் அவற்றை விஞ்ஞானம் என்ற உலகத்தை உறுதி செய்யும் மற்ற வைத்தேன். அப்புறம் மேல் போக சுமை சொல்லுதல் வளப்பினால் சம்பந்த சம்பந்தியான உரிமை சிறப்பு தோன்றும் வைத்தேனும் அமைகிறேன். இந்திரன் என்பது இறைமை சிறப்பால் நிலையம் என்பது பொருள் சிறப்பு பொருளார் மறுத்தால் என்னும் வளர்ப்பு ஈரோயை சந்தி நோய் சொற்றவர்கள் உலப்பெயர் விலை மறுத்து உலப்பெயர் என்று பிள்ளையார் நம்மை வாழ்ந்தவருக்கு வரையாது உண்டு. அது அப்படி மேல மேல கொஞ்சம் அதில் அதை பற்றி தருகு தாகி பற்றி சார் பிள்ளையாருக்கு தெரிஞ்ச சம்பந்தம் சார். சரி சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. தெரிஞ்ச சம்பந்தம் அவருடைய திருவடி வழிபட்டவங்களுக்கு யாரும் கொடுக்குவோம். அவ்வளவுதான் முடிஞ்சுப்பா. அவர் திருவடி அவர் கால் இருக்க அந்த கால் இருந்து யாரும் கொடுக்குமா. சரி, அதனால திருவடின்னு சொல்லுது. இது ஐயா சம்பந்தம் கிடையாது. தம்பி புரிஞ்சுதாப்பா? அவரு அதனாலதான் என்ன செய்வாங்க, சில பேரு பெரிய ஆள் காலில் போய் பட்டுன்னு விழுந்துருவாங்க. அவங்க கொடுக்கலாலும் அவங்க காலில இருந்து நம்ம எடுத்துக்கோன்ட்டு. சரியா தம்பி? ஆமாமா, அதுதான். அதான் சரிங்க. அது வரைக்கும் அங்க இது வரைக்கும் ஞான சம்பந்தரோட அந்த திருவடியை பத்தி பேசிருக்காங்க. அங்கே திருவருட் சக்தி திருவடின்னு வருது. அதான் கேள்வி இருக்கு. அதான் சார் திருவடி தான் சொல்றாங்க. ஓகே சாமி, இந்த பையன் இது கேக்குறான் சாமி. ஆனந்த வடிவர் ஆகிய பிள்ளையார் பெற்றை அளிக்கும் வளர்த்தமைக்கு முதற் காரணமாகிய திருவருட் சக்தியை திருவடி என்று குறித்ததற்கு காரணத்தை காரணமாக இன்று உபசரத்தினும் என்க. அப்படின்னா பாட்டு முதல்ல பாட்டு எழுதணும். முதல் பாட்டு ஆரம்பம் பாட்டுதான் ஐயாரு பாட்டா பாயிரம் வள்ளல் குருராயன்னு சொல்லிட்டு வரணும்.
நூத்தி 157 157 157. தம்பி, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், ம் இதை ஏன்பா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லடா, இது பெருமாள் எழுதுனதுல அதான். பெருமாள் நல்லா இருப்பாருங்க. அந்த மலர்த்தாள் தலைமையில் வைத்து பாருங்க. மலர்த்தாள் வள்ளல் தெரிஞ்ச சம்பந்தார். அவருடைய மலர்த்தாள் போன்ற பாத தலைமையில் வச்சு திருடி தீட்சை. திருடி தீட்சை ஆள் வருவான். அதுதான் ஐயா. தம்பி இது அவரு அந்த இவருக்கு அவரை பத்தி விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காருப்பா. தப்பு இல்ல. இது நம்ம பேரொளி பொன்னொளி உள்ளொளி பாக்குறது அடி நட்டு முடி. அதாவது வல்லரே சொல்லுவார் பாரு, அந்த வேண்டுகோள் வரும், அடிமுடி கண்டனாலும் அனுபவித்தல் வேண்டும் அப்படின்னு வருவார்ல. அப்படி அடினாக என்னது? சரி, அருளேன்னு வச்சுக்கீங்க, விட்டுருங்க. அருளை பாக்குறது எப்படி முடியும்? அப்ப அடினாக்கா முதல்ல தெரியுது அடி. தம்பி சொல்லுங்க, அற்பா தவிர எதுவும் போகலாம் சொல்லுங்க. நாங்க சொன்ன ஏன் கேக்குறேன்? அப்புறம் எனக்கு அந்த ஒரு கேள்வி கதை நான் சந்தேகத்துக்கு தீர்த்துருங்க. புருஷாந்தமா சொல்லும் போது எங்கேயோ போறீங்க, குழப்பம்தான் வரும், கிளியர் வராது. ஐயா, நீ அற்பா தவிர நூல் விளக்கம் போகக்கூடாது. போனா விளக்கம் மாறி வரும், தப்புக்கு அவங்க விளக்கம் வரும். எழுதினாரு, எப்படி மாறி வரும்? அந்த பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டுக்கு என்ன விளக்கம் எழுதுறாங்க? ஆமா, அந்த பாட்டு தான் எழுதுவாரு. அதுல என்ன அவங்க நினைச்சு எழுதிருக்காங்களோ அதை எழுதி சொல்றாரு, முடிஞ்சு. உதாரணத்துக்கு ஒரு சினிமா பாட்டு எடுத்துட்டு அதுக்கு என்ன வழக்கம்னா அப்படியே எழுத வேண்டியதா, வேற என்ன எழுத முடியும்? அவன் என்ன நினைச்சு எழுதிருக்கானோ அதுதான் எழுத முடியுன்றீங்களா? தொண்டை மண்டலம் விளக்கம் கேக்குறாங்க. தொண்டை மண்டலமா தொண்டை மண்டலம் டை போடுறதா போடுறதா பிரச்சனை. அதுக்கு ஒரு எத்தனையோ பக்கம் உட்காந்து எழுதிட்டு கேட்டாங்க, தொண்டை லைட்டா கேட்டாங்க. சொல்லி எழுதுறாரு. கட்சியில் என்ன பண்றாரு? தொண்டை நாடு, ஆதொண்ட நாடு, ஆதொண்டன் தொண்டை நாடு, அதனால ஆதொண்ட நாடு தொண்டை நாடு தான் சொல்லணும், சொல்லணும், டை போடலான்னு சொல்றாரு. ஆமா, டை போடலான்னு சொல்றாரு. கவனிச்சிங்க, டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, டை அடிக்காதீங்க, போடாதீங்க. அப்ப யாரும் டை அடிக்காதீங்க. ஆமா, நான் வெள்ளையா இருக்கு தம்பி. எவளுக்கு வெள்ளையா வரும்னா அவளுக்கு காசு இருக்கு. எப்படி சொல்லுங்க தம்பி? தெரியலையே. இவர் பழுத்த பழம், பெற்றோர்கள் பாப்பாங்க டியூஷன்ல, இவர் பழுத்த பழமா இருக்கிறாரு, நல்லா சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு. எப்படி இது காஞ்ச மட்டை கொஞ்சம் தேன் தரோனா ஒரே ஒருத்தர் வெள்ளையாதான். யாரு சாமி இது? என்ன புதுக்கதையா இருக்கு? தலைவர் இப்பயே அங்கிள் தாத்தான்ற ஐய தாத்தா 43 வயசு தாத்தாட்ட ஐய. நீதான் வெள்ளையாட சொன்னீங்க. இல்ல, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையாவது, ஒரே நல்ல வெள்ளையாடாங்க. இவனுக்கு ஏதோ சீக்கு வந்துருச்சு, இனிமே இவங்கிட்ட அனுப்ப கூடாதுன்ற ஐயா. ஏன் சாமி நீங்க பொழப்புல மண்டலி போடுறீங்க? பாட்டு டைம் போகுது, டைம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் வந்துருக்குது. பாத்துருக்காங்க. ஓகே, படிங்கம்மா. யார் முகத்தில் படிங்க அம்மா. யார் முகத்தில் கண்டு கொண்டு மட்டும் பாராமல் அகத்திலும் கண்டு கொண்டு காண்கின்றார்களோ, கண் கொண்டு மட்டும் பாராமல் அகத்திலும் கண் கொண்டு காண்கிறார்களோ, அவர்களுக்கு மட்டுமே இது காட்சி பொருளாகும், ஏனையோரால் அறிய முடியாது. அவ்வளவுதான்.
அதாவது அகக்கண்ணாலதான் பார்க்கணும். அப்ப அகக்கண்ணா என்ன சாமி? மனக்கண்ணா? மேல மேல உள்ள போகணும். எஸ். அப்ப அது அடுத்த முதல்ல வெளியே உள்ள ஐட்டத்தெல்லாம் அடைச்சு விடணும். அப்படியா? அடுத்த வரி வருது பாருங்க, படிங்க. அடுத்த வரி படிக்கிறேங்க ஐயா. உள்ளே நோக்குகின்றோர்களை நோக்கும் மருந்து என்றும் நம் பெருமானார் குறிப்பிடுகின்றார். உள்ளே கண்டு கொண்டு காட்சி கண்டோர் அடையும் ஆனந்தத்தை கண்ணிறைந்த களிப்பே என்றார். அந்த களிப்பின் தரத்தை நினைக்கும் போது பேரானந்த வெள்ளம் பொங்கி ததும்புகின்றதாம். பாட்டு படிக்குமா? தன் வடிவம் தானாகும் திருச்சிற்றம்பலத்தே தனிநடம் செய் பெருந்தலைவர் பொற்சபை என் கணவர் பொன் வடிவம் இருந்த வண்ணம் நினைத்திடும் போதெல்லாம் புகழரும் பேரானந்தம் போக வெள்ளம் ததும்பி என் வடிவில் பொங்குகின்றதம்மா. என் உள்ளம் இருந்தபடி என் புகழ்வேன் என் அளவு அன்று. அதுதான் முடிவடிவம் கரைந்தினிய முன்வடிவம் கரைந்து இனிய சர்க்கரையும் முன்வடிவம் கரைந்து இனிய சர்க்கரையும் தேனும் முக்கனியும் கூட்டி உண்ட பக்கமும் சாலாதே. ஓ இல்லைங்க, கீழே அதே தானா? காட்சியில் படிக்குமா? அது படிச்சிருங்க. காட்சியில் கண்ட இறைவனின் பெருமை கண்டவரது களிப்பில் ஓங்கி நிற்க காட்சி கண்டவரின் பெருமையோ அகில உலகமும் ஓங்குமாம். இதுவே ஓங்கும் மாட்சியாகும். ஓகே, நில்லுங்க சாமி. அதாவது உள்ள நோக்குறது உள்ளதான் பார்க்கணும். ஓ சாமி, இது பொது உணரும் போதரால் பிரித்தே அதிகனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. நோக்கும் மருந்து என்று நம் பெருமா உள்ளே நோக்குகின்றவர்களை நோக்கும் மருந்து. இது எங்க சாமி எடுக்கிறீங்க இந்த பாட்டை? ஞான மருந்து அதான். உள்ளே நோக்குகின்றவர்களை நோக்கு மருந்து அப்படின்னு வருதா? அப்ப உள்ள நம்ம பார்க்க ஆரம்பிச்சோமா அவரு நம்ம பாக்குறாரு அப்படின்றீங்களா? ஆமா. இப்ப நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம், அதனாலதான் பிரச்சனைன்றீங்களா? ஆமா. உள்ளே கண் கொண்டு காட்சி கண்டோர் அடையும் ஆனந்தத்தை கண் நிறைந்த களிப்பே என்கின்றார். ஓ, அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்தம் வரும், அதுதான் கண் நிறைந்த களிப்பா சாமி? அந்த களிப்பின் தரத்தை நினைக்கும் போதும் பேரானந்த வெள்ளம் பொங்கி ததும்புகின்றதாம். சாமி, இந்த பாட்டு எப்படி கொஞ்சம் சொல்லிருங்க சாமி. தன் வடிவம் தானாகும் திருச்சிற்றம்பலத்தே. திருச்சிதான் வடிவம். திருச்சிற்றம்பலத்தே. ஓ, அங்க தரணம் பண்றான் பெருந்தலைவர். அதான் பொற்சபை என்கிற பொற்சபை. அல்லது பொன் வடிவம். ஓ, பொன்வடியா சாமி? பொன்வடியா இருந்த அத இருந்தவன் அது எப்படி இருந்தோ அதை நினைக்கும் போதெல்லாம் பேரானந்த போக வெள்ளம், பேரானந்தம் போகம் வெள்ளம் ததும்பி என்னுடைய பொங்குன்றதப்பா. ஆனந்தம் அப்படி பொங்கி தகுந்த பொங்குது. என் உள்ள இருந்தபடி என் போடு. என் உள்ள எப்படி நான் சொல்லுவேன், என் அளவு எந்த அளவு அல்ல. அது முன்னுடைய கரைந்து சர்க்கரையும் தேனும் முக்கனியும் கூட்டி எல்லாம் சேர்ந்தா உண்டா கூட அவ்வளவு சொல்ல முடியாது. அவ்வளவு இன்பம், அந்த அளவுக்கு இனிக்குது, தித்திப்பா இருக்கு. அவ்வளவுதான். இல்லைங்க, இது எங்க வந்துட்டீங்க? அறிவின்ப வாங்கிய களிப்பே ஓங்கும் ஆட்சி. அறிவின்ப வெள்ளம் வாங்கிய வாழ்வே. இன்பம் வழங்குகின்ற வாழ்வை வரைக்கும் வந்துட்டீங்களா? ஆமா. ஓகே, அடுத்து காட்சியில் கண்ட இறைவனின் பெருமை. வெளியில காட்சிருக்க வெள்ள கத்துறேன். ஓகே, படிங்க அடுத்து. அவங்கதான் படிக்கிறேங்க. முடிச்சிருங்க, இது வரைக்கும் முடிச்சிருங்க. வெண்ணிலா கீர்த்தனையில் நாத முடிமேல் இருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என்று பாடிய நம் பெருமானார் அடுத்த வரியில் சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன்
என்று பாடுவார். சச்சிதானந்தத்தையே சத்து சித்து ஆனந்தம் என பிரித்து உண்மை அறிவு இன்பம் என எடுத்து காட்டுகின்றார். ஓ நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கணும். வெண்ணிலா நாத அப்படியே அப்படியே அடுத்த தெரிஞ்சுக்கணுமே, அடுத்த அப்படியே கண்டு அது கண்டினியூவா? தெய்வத்தின் உண்மை படிங்கம்மா. தெய்வத்தின் உண்மையை கரணங்களால் காண இயலாது என அறிந்து அறிவினாலே உண்மையை உணர்ந்து அந்த ஆனந்த விளைவிலேயே திளைத்து இருப்பது இதையே உண்மை அறிவு இன்பம் என வயங்குகின்ற வாழ்வே என்றார். நில்லுங்க. உண்மை அருள் மௌனமாக வாழ்வே, உண்மை அறிவு இன்பம் வயங்குகின்ற வாழ்வே. இப்பதான் இங்க வந்திருக்கீங்க. ஓகே ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. உண்மை அறிவு இன்பம் என்ன வயங்குகின்ற வாழ்வே. ஓ மாமோன காட்சி வரலாம் இப்போ. மாமோன காட்சி வரலாம் இப்போ. இல்லைங்க அடுத்த வேலை அடுத்த வேலை நாத முடிவில் இருக்கும் வெண்ணிலாவே அங்கு இல்ல சாமி, விளக்கத்தை பார்க்கல. விளக்கத்தை எங்க பார்த்தோம்? சும்மா படிச்சோம். பார்த்தோமா? இல்லையே, அப்படி தெரியலையே. எல்லாம் சும்மா பார்ப்போம் திருப்பி. அதனால என்ன? வெண்ணிலா கீர்த்தி நாத முடி மேல் இருக்கும். நாத முடிவில பரநாதத்துல தோன்றுது சாமி, பேரொழியா என்று பாடிய நம் பெருமானார் அந்த வரியில் சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் என பாடுவார். சச்சிதானந்த கடல் ஆனந்த கடல். சச்சிதானந்தத்தையே சத்து சித்து ஆனந்தம் என பிரித்து உண்மை அறிவு இன்பம் என எடுத்து உண்மை அறிவு இன்பம் உண்மை அறிவு இன்பம் உண்மை அறிவு உண்மை சத்து உண்மை சித்து அறிவு உண்மை அறிவு இன்பம். உண்மையான உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அறிவு வந்துச்சுன்னா தான் இன்பமா இருக்குமா? இப்ப நம்ம அறிவு இல்லாம தான் துன்பப்பட்டு இருக்கோம். சரியா சாமி? தெய்வத்தின் உண்மையை கரணங்களால் காண இயலாது என அறிந்து அறிவினாலேயே உண்மையை உணர்ந்து அந்த ஆனந்த விளைவிலேயே திளைத்து இருப்பது இதையே உண்மை அறிவு இன்பம் என வயங்குகின்ற வாழ்வே என்றார். தம்பி, தெய்வத்தை உண்மையை கரணங்களால் காண இயலாது அப்படின்னாக்கா தனுகரணாதிகளை கடந்தா தானே இறை அனுபவமே வருது அப்படின்றாரா? அதனாலயா? ஓ அப்ப கரணத்துக்கு வேலையே இல்லைன்னு சொல்லுங்க. ஓ இது சாமி, என்னோட கணவர் வராரு, நானும் அவரும் கொஞ்சம் கொலாவும், நீ அங்க போயிட்டு தத்துவ பெண்களோட இரு அப்படின்னு சொன்னாரு மனத. அப்ப நீ இருந்தனா அவன் வரமாட்டான். ஆமா, பெண் எப்படி இருக்க முடியும்? எப்படி வருவான்? ஓ இப்ப சாமி நம்ம அதை ஃப்ரெண்டா வச்சிட்டு இருக்கோம். அதனால இருவனுக்கும் அதுக்கும் ஆகாது. சரியா சாமி? நம்ம கரணங்கள் ஃப்ரெண்டா வச்சிருக்கிறோம். அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுனாக்கா இறைவன் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாரோ? அதான் சொல்றேன். அது ஏதோ ஒரு இதுல சாமி கடல்ல ஆத்துல விழுந்துருவான் வெள்ளத்துல, முசுன்னு ஏதோ வரும். அதை முடிச்சுக்கிட்டு ஏறி வாடானாக்கா அவன் சொல்லுவான், டேய் நான் அதை விட்டுட்டேன்டா, அதுதான்டா என்ன விடல கரடி. ஓகே, அடுத்து படிங்க. வேற ஆள் படிங்க. நன்றிமா. நன்றிங்கய்யா. யாரும் இல்ல. கவிதாமா இருக்காங்க. மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 இந்திரியங்களும் மனம் சித்தி சரிங்கய்யா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய அந்த கரணங்களும் தங்கள் செயல்பாடுகளை நிறுத்தி கொண்டு அசையாமல் நிற்பதே மகா மோன நிலையாகும். கடந்த நிலையில் நமது தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் ஆகிய 3னையும் இறைவனிடத்தை ஒப்பு கொடுத்து நமது செயல் என ஒன்றுமில்லாது நிற்பதே மோன நிலையாகும். அந்த மனங்கடந்த நிலையில்
அந்த மனங்கடந்த நிலையில்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் ஆட்சி ஓங்குமாம். உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி. அந்த மோனத்தின் அரசனாக இறைவன் விளங்குவதால் ஆட்சி செய்யும் அரசே என்றார். ஆட்சி செய்யும் அரசே எங்க வந்துட்டாங்க? ஆட்சியே மோனக் வாழ்வே மா மோனக் காணி ஆட்சியே ஆட்சி செய்யும் அரசே. இது வரைக்கும் வந்திருக்கீங்க சாமி. அப்ப மோனத்துலதான் அவனோட ஆட்சி நடக்குது. சரியா? அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 இந்திரியம். தனு, இது வந்து தனு உடம்பு. சரியா சாமி? மனம் புத்தி சித்தம் அங்க மனம் சித்தி. கவிதா போகும்போது அப்படி ஜெர்க் ஆயிட்டாங்க. அதுடாடா சித்தி அப்படி கவிதா ஜெர்க் ஆயிட்டு யோசிக்கிறாங்க. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய அந்த கரணங்களும். சாமி இத மட்டும் நாங்க சொந்தமா படிச்சிருந்தோன்னு வச்சுக்கீங்களேன், சித்தியா என்னயா படம் சித்தின்னு புதுசா வந்திருக்கிற என்ன ஆகும்? மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய அந்த கரணங்களும் தங்கள் செயல்பாடுகளை நிறுத்தி கொண்டு அசையாமல் நிற்பதே மகா மோன நிலையாகும். அதாவது சும்மா இருக்கிறோம், சத்தமே இல்ல, மௌனம். இதுதான் மௌன விரதம் ஆங்களா சாமி? கடந்த நிலையில் நமது தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் ஆகிய 3ஐயும் இறைவனிடத்தை ஒப்பு கொடுத்து நமது செயல் என ஒன்றும் இல்லாது நிற்பதே மோன நிலையாகும். அதாவது உடம்பையும் மனசையும் கடந்துட்டோம் சாமி. தனுகரணாதியில கடந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிக்கிறோம் ஆண்டியா. இப்ப நம்ம கொடுக்க வேண்டியது இதுதானே சாமி? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இப்ப நம்ம அது நம்ம வச்சிட்டு இருக்கிறனாலதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க. இது வந்து அற்ப சுதந்திரம் சாமி. இதை கொடுத்துட்டோமாக்கா கடவுளோட சுதந்திரம் வந்து எல்லா சித்தியும் நம்ம நடத்த முடியும் சாமி. ஓகே, கேக்குது, நல்லா இருக்கு. நீங்க மாமோன நிலைக்கு போறீங்க போல இருக்கு. கேட்க நல்லாதான் இருக்கு. உரைமனங்கடந்த ஒரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அந்த மோனத்தின் அரசனாக இறைவன் விளங்குவதால் சாமி. அது என்ன சாமி மோனத்தின் அரசன்? உரைமனம் கடந்த ஒரு வெளிமேல் அரசு செய்தோங்கும். அப்ப உரைமனத்தை கடந்த பிறகுதான் அவனோட அரசாட்சியே நடக்குதா? அவன் நம்மள ஆண்டு கொள்றான் நாம சாமி. அப்படி கணக்கா? என்ன கணக்கு? ஆட்சி வரும். இப்ப இன்னும் நம்ம அவன் ஆட்சிக்கு கீழே வரலன்னு அர்த்தமா? மனதோட ஆட்சிக்கு கீழே இருக்குமோ? வரவே இல்லை. ஓகே, படிங்க அடுத்து. அந்த மௌன நிலையில் மனம் முதலாகிய கரணங்கள் செயல்பாடின்றி நின்றுவிடும். அச்சமயம் அறிவு செயல்பட தொடங்கும். இறைவன் அப்பழுக்கற்ற தூய அறிவாக விளங்குவதால் சுத்த அறிவே என்றார். உண்மையான அன்பாக அந்த மோன நிலையில் மனம் முதலாகிய கரணங்கள் செயல்பாடு நின்றுச்சு. அச்சமயம் அறிவு செயல்பட தொடங்கும். சாமி, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம். சரியா சாமி? மனம் புத்தி சித்தம் அகங்காரம் வந்து அறிவு வந்து உள்ளத்துலதான் அறிவு நிக்குது, ஆன்மா இருக்கு. சரியா? அப்ப இவங்க அடங்கின பிறகுதான் அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் வந்து அடங்கின பிறகு உள்ள வந்து வேலையா. இப்போ உள்ள வந்து சாட்சியா தான் இருக்கு. சரியா? சரிதாமே. அடங்கின பிறகு அது செயல்பட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அதான் அப்படியே சமாதி, மௌனமாக ஜடமா இருப்பான். அதுதான் சமாதியா? இப்ப மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அடங்கிருச்சு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஆமா, அது சாப்பிட ஆரம்பிக்கல. அப்ப சமாதி ஆயிட்டாங்கன்னாக்கா இப்ப இதுதான் அந்த சமாதி வேற. செவரு கட்டி உள்ள வச்சிருக்கு. இந்த சமாதி வந்து ஐயாத்திரம் போனோம் உட்கார்ந்து மூச்சு பயிற்சி பண்ணி அது காத்த மேல ஏத்தி 3 நேரம் வெடி வச்சு அப்படியே செயல்படலாம் போடுது. கோமாக்கு போயிட்டாங்களா? அப்ப கோமா ஆயிட்டாங்க.
ஆமா, அப்ப அனுபவம் இருக்காது, அறிவு வேலை உண்மை செய்யாம போச்சு. உண்மை இருக்காது, உண்மை இருக்காது. அதான் ஜாதியா நம்ம வந்து தாமனம் போய் ஜாதியா வந்து 10 நேரம் உட்கார வேண்டாம். என்னங்க? ஆனா அப்படியே நம்ம உட்கார தாமனம் சாமி தாமனம் போது சும்மா இல்லை, நம்ம ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். இது திடீர்னு அடையாளம் சமாதிக்கு போயிடுவோம். போயிட கூடாது. அப்புறம் திரும்பி மீண்டு வர முடியாதா? வரலாம், அது ரொம்ப நாள் அது எப்படி அதிர்ஷ்டம், அது எப்போ வருமோ தெரியாது. அப்புறம் டைம் வேஸ்ட் தானே அப்ப. நமக்குள்ள வேஸ்ட். ஓகேமா சார், இந்தியாவில் ஆந்திராவுக்கு இருந்தார் சார், 40 வருஷம் இருந்தார் சார், 40 வருஷம் அப்படியே கழிச்சாரு. அவ்வளவு ஒன்றும் கிடையாது. வேஸ்ட் தான் சாமி. அந்த 40 வருஷம் பாடுபட்டு இருந்தா அதான் புதிய போய் உட்காண்டாரு. ஒரு சமயம் தனுகரணாதிகளை கடக்கணும்னு சொல்லிவிட்டு இப்படி கடந்துட்டு விட்டாங்களோ சாமி, கோமாக்கு போயிட்டு அதுவும் கடந்த மாதிரிதான் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணிட்டாங்களா? அதான் மூச்சு வேணா இந்த மாதிரி ஆயிடும். அந்த உஷ்ணசாமி போயிட்டு நரம்பெல்லாம் வெடிக்க வச்சது. ஐயா இது கிடையாது, யோகம் செல் வேண்டுவதில்லை, யோகம் செய்வது வேண்டுவதில்லை. அது அழிந்து விட்டால் மூடமுட்டாகும். சாமி சாமி, அப்ப அந்த நிலைக்கு போயிட்டு அவங்களுக்கு மூச்சு தேவை இல்லையா சாமி? கோமாக டேம் கட்டிக்குவாங்களா அப்படி? ஆக்சிஜன் கூட ஒண்ணுமே தேவை இருக்காது சாமி? உடம்பு இருக்கும், உடம்பு ஒரு பாதிப்பும் வராது. உயிர் அடக்கம் ஆயிட்டாரு அப்படின்னாங்களே சார். நீ சொல்ல முடிஞ்சு மாட்டேங்குது, நீ சொல்ல முடிஞ்சு மாட்டேங்குது. உயிரிழக்கலாம். இது வந்து இருக்காரு, அன்கான்சியஸா இருக்காரு, அவ்வளவுதான். கான்சியஸா இருக்காரு. அப்ப ரோமங்கள் நகங்கள்லாம் வளர்ந்துகிட்டு தான் இருக்கணும் சாமி இவங்களுக்கு? இருக்காது சார், ஆனா ஒண்ணும் போடல, அதுல சக்தி ஒண்ணும் இல்ல, அப்படியே இருப்பாங்க. ரோமெல்லாம் வளராது, நகை வளராது, ஒன்றும் வளராது, மூச்செல்லாம் கிடையாது, அப்படியே உட்காந்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, நன்றிம்மா கவிதாம்மா. நான் படிச்சு முடிச்சிடறேன் பட்டுப்பட்டுனே. உண்மையான அன்பாகவும் இறைவன் திகழ்வதுடன் தவம் செய்வோர்க்கு தெல்லமுதத்தை வழங்கும் அருளையும் திகழ்த்தி அவனே தெல்லமுதாகவும் அன்பருக்கு விளங்குகின்றான். இந்த அமுதம் உண்ணும் நிலையைத்தான் அம்மையை கண்டேன் அவரருள் கொண்டேன் அமுதமும் உண்டேனடி என்று பாடுகின்றார். அமுதம் உண்ணும் நிலை சிற்றபையில்தான் என்றும் அனுபவமாலையிலே தெளிவுபடுத்துகின்றார். புறத்திலே வெளிப்படையாக தோற்றாது அகத்திலே மற்றும் தோன்றுவதாலும் அதுவும் தவம் செய்வோர்க்கு மட்டும் உரியதாலும் நல்ல சூழ்ச்சியே என்றார். ஓ, சூழ்ச்சினா தவம் பண்றமா, வெளியே ஓப்பனா கிடையாது. சூழ்ச்சினா என்ன சாமி? சூட்சமா? ஆமா, ஓப்பனா கிடையாது, உள்ள ரகசியமா. ஓ, நெல் சாமி நெல். தவம் செய்வோர்க்கு தெல்லமுதத்தை வழங்கும் அருளையும் திகழ்த்தி அவனே தெல்லமுதமாக அன்பருக்கு விளங்குறான். ஓகே, அவனே தெல்லமுதமாக விளங்குறான். சரி, அது ஓகே. இந்த அமுதம் உண்ணும் நிலையைத்தான் அம்மையை கண்டேன் அவரருள் கொண்டேன் அமுதம் உண்டேன் என்று அந்த ஆணி பொண்ணும் வளத்தை கண்டாரு. அமுதம் உண்ணும் நிலை சிற்றபேல் தான் என்றும் அனுபவமாலையிலே தெளிவுபடுத்துகின்றார். ஓகே, புறத்திலே வெளிப்படையாக தோற்றாது அகத்திலே மற்றும் தோன்றுதலாலும் அதுவும் தவம் செய்வோருக்கு மட்டுமே உரியதாலும். ஓ, இப்ப புறத்துல வந்து நீங்க அமுதம் வந்து இங்க விளையுது அப்படின்னு நம்ம போய் எடுத்து குடிச்சிக்க முடியாது. தவம் பண்ணணும். இல்ல சார், இப்ப சில பேர் என்ன சில பேர் தெரியுமா, நான் அமுதம் சாப்பிட்டேன் ஒளிய பார்த்தாலும் சொல்றாங்க சார் சில பேரு. நம்ம கூட்டத்துல ஒருத்தர் இருந்தாரு சாமி, பேரொலி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. நான் வந்து சில பேர் சொன்னேன், நீ ஏன் ட்ரம்ப் அவுட் பண்ற, நான் மடிப்பா சில பேர் சொன்னேன், பேரொலி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. நான் சில பேர் சொன்னேன் ட்ரம்ப் அவுட் ஆகுறீங்க. நான் பேர் சொல்லலையே, சிலர் இது போறாதா
சரி சொல்லுங்க, வாங்க கதைக்கு வாங்க. அப்புறம் நான் பேர் சொல்ல கீ சொல்லேன்னு அஹ், பேர் சொல்ல கீ சொல்லேன்னு நான் அது சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. ஆளாளுக்கு என்னென்னமோ பண்றாங்க சாமி. அந்த அந்த நிலையெல்லாம் கடந்து விழிப்பு நிலையில் மனம் அடங்கிய துரியம் என்ற அவத்தையில் தோன்றும் அனுபவம் மட்டுமின்றி துரியாதீதத்தில் தோன்றும் ஜோதியே என்கின்றார். துரியாதீதத்தில் ஜோதி தோன்றும் என்பதற்கு ஆதாரம் துரியமலை மேல் உள்ளது ஓர் ஜோதி வளநாடு, தோன்றும் அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு. அண்ணே அப்படி படிக்க அண்ணே அப்படி கூட இல்லை அப்படி படிக்க என்ன துரியமலை மேல் உள்ளது ஓர் ஜோதி வளநாடு தோன்றும். ஓ அப்படியா? அதில் ஐயர் நடம் மணி வீடு தெரியும். ஜோதி வளநாடு தோன்றும். ஓகே, அதில் ஐயர் நடம் மணி வீடு தெரியும். அது கண்டதுக்கான வீடோடு சேத்தாளம் போடு. துரியமலை மேல் உள்ளது ஜோதி வளநாடு, துரியமலை மேல் உள்ளது ஜோதி வளநாடு தோன்றும். சரியா? அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு தெரியும். அது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைதாளம் போடு. சொல்றாங்க. யாரா எழுப்ப முடியும்னு சொல்றாங்க. யாரா எழுப்ப முடியும்னா துரியாதத்துல போய் அந்த ஜோதி இருக்கு இல்லையா, அந்த ஜோதி தெரியும். இதான் பெரிய ஜோதி, பெருஞ்சோதி. அது அதெல்லாம் ஐயர் மணி எடுத்தா பொன்னொழி. பொன்னொழிய பார்த்தவங்க பார்த்தா இறந்து நடந்துப்பாங்க. அவங்களதான் எழுப்ப முடியும். யாரு பொன்னொழியை பார்த்தாங்களோ அவங்களாலதான் இறந்தவரை எழுப்ப முடியும்னு அர்த்தம் இந்த பாட்டுக்கு. காணி உயிரோடுன்னு போட்டிருக்கேன். தெரியும், அது கண்டவர்கள் காணி உயிரோடு. காணில் 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 உயிரோடு, அது ரெண்டையும் கலந்து விட்டாங்கப்பா. அது கண்டவர்கள் காணில் பார்த்தா உயிரோடு செத்தார் எழுவார். அந்த பேரு உள்ளொலி இது பொன்னொலிய பார்த்தவங்க பார்த்தாக்கா உயிரோடு எழுந்துருவாங்களாம்ப்பா. புரியுதா சாமி? இப்ப இந்த துரியம் இப்படி வந்தனால நான் கொஞ்சம் எட் பண்ணிக்கிறேன். ஜாக்கிரம்ன்றது வந்து விழிப்பு நிலையில் மன வேலை செய்யுது. சரியா சாமி? தொப்பனன்றது தூக்க நிலையில் மன வேலை செய்யுது, கனவு. சுழுத்தின்றது தூக்க நிலையில் ஆழ்ந்த தூக்கம், மன வேலை செய்யல. சரியா? அடுத்து துரியன்றது விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்யுது, வேலை செய்யல. விழிப்பு நிலையில விழிப்பா இருக்கும், ஆனா மன வேலை செய்யல. துரியாதீதன்றது வந்து விழிப்பு நிலையில் அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது. சரியா? ஓகே, சரி. இப்ப இந்த கோமா ஸ்டேஜ்ன்றது வந்து எங்க? துரியமா? மன வேலை செய்யல, அங்கே இருக்காங்க. அறிவு வேலை செய்ய அப்படின்னு துரியாதீதத்துக்கு போல. ஓ சரி சாமி, சமரி கொடுத்து முடிச்சிருங்க சாமி. மணி 9 ஆயிடுச்சு. சமரி கொடுங்க. இதுதான் காட்சி, அதே காட்சி உள்ள கண்ணுடைய அதாவது உள்ள யார் பாக்குறாங்களோ அவங்க கண்டிருந்த காட்சி கழிப்பா இருக்கிறாங்க. அகக்கண்ணாலதான் பாக்கணும். ஆமா ஆமா. ஆமாத்துல உண்மையான அறிவின்பம் என்ன வாங்கி மௌன காட்சி, மௌனத்தான் பார்க்க முடியும். அங்கதான் ஆட்சியே மரதான் இருக்கிறான். மரம் கடந்த பெரிய அரசுன்னு சொல்றாரு இல்லையா, ஆட்சி அரசனா இருக்கிறாங்க. அதான் சுத்த அறிவா இருக்கிறான். அவன்தான் உண்மையான அன்பு, அவன்தான் அவன் அமுதம். அதான் நல்ல சூழ்ச்சி. கடந்து துரியம் 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 துரிய அனுபவம் தெரிய முடியுது. துரியாயுதம் அங்க ஜோதியா இருக்கிறாங்க. சிம்பிளா நம்ம இதை முடிக்கணும். அதுதான் பார்க்க முடியும். சிம்பிளா முடிக்கணும்னாக்கா அகக்கண்ணாலதான் பார்க்க முடியும். பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். ஆனா அது வந்து மோனக்காணி, மோனத்துலதான் தெரியும். ஓகே, அது வந்து அகத்துல தோன்றதுனால அது வந்து சூழ்ச்சியா இருக்குது. உள்ளுக்குதான் பாக்கணும், வெளியில வேலை. தேங்காவை உடைச்சி அமுதத்தை சுரக்கிறது மாதிரி ஒரு இது இருக்குதானே தலையில.
சரி சாமி, நன்றி. நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்கம். ஐயா நன்றி ஐயா. நன்றி சாமி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நன்றி சாமி. வணக்கம். நன்றி. வணக்கம்.